தற்போது ஒரு அண்மை செய்தி. நெல்லை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் வனராஜ் சங்கர். வணக்கம் வனராஜ் சங்கர், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வடகிழக்கு பருவமழையினால் பெய்து வரும் கனமழை காரணமாக மாவட்டத்தின் பிரதான அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மணிமுத்தாறு அருவிகளில் வெள்ளப்பெருக்கு காரணமாக குளிப்பதற்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது என்றே கூறலாம். இதன் காரணமாக கரையோரம் உள்ள பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாநகரத்தில் தாமிரபரணி ஆற்றின் அருகே உள்ள கோவில் மண்டபத்தை மூழ்கடித்தவாறு மழை வெள்ள நீர் செல்கிறது. இன்று காலை 8 மணியுடன் முடிவடைந்த 24 மணி நேரத்தில் திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் 1615.20 மில்லிமீட்டர், அதாவது 161 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பதிவாகி உள்ளது. ஆனந்தி, மிக மிக அதிக அளவாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியின் 4 முக்கில் 256 மில்லிமீட்டர், அதாவது 25.6 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பதிவாகி உள்ளது. ஊத்து, காக்காட்சி, மாஞ்சோலை என மேற்கு தொடர்ச்சி மலையின் அனைத்து பகுதிகளிலுமே குறைந்தபட்சம் 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழைப்பொழிவு பதிவாகி உள்ளது. சமவெளி பகுதிகளில் பாபநாசத்தில் 78 மில்லிமீட்டரும், சேர்வலாறில் 64 மில்லிமீட்டரும், அம்பாசமுத்திரத்தில் 75 மில்லிமீட்டரும், சேரன் மகாதேவி, மணிமுத்தாறு பகுதிகளில் 60 மில்லிமீட்டருக்கு மேல் மழைப்பொழிவு கொட்டி உள்ளது என்றே கூற வேண்டும். இதனால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதற்கு மேலாக பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு என அனைத்து அணைகளுக்குமே நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தற்போது திருநெல்வேலி மாநகரத்தில் பாயும் தாமிரபரணி ஆற்றில் இருபுறமும் கரைகளை தொட்டு வெள்ள நீர் செல்கிறது. பொதுமக்கள் அனைவரும் நீர்நிலைகளில் மிகுந்த எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருக்குமாறு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் டாக்டர் இரா சுகுமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பொதுமக்களுக்கு எந்த ஒரு மழை காரணமாக இடையூறு ஏற்பட்டாலும் உடனடியாக மாவட்ட நிர்வாகத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் எனவும் சத்தியம் தொலைக்காட்சி வாயிலாக அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பல்வேறு பகுதிகளிலும் கனமழை நேற்று இரவு பதிவானது. சுரங்கப்பாதைகளில் ரயில்வே சுரங்கப்பாதைகளில் நீர் தேங்கி உள்ளது. சாலை முழுவதும் வெள்ளம் என்றே கூற வேண்டும். இன்று காலை 7 மணிக்கு மேல் மழைப்பொழிவு ஓரளவு குறைந்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தின் அனைத்து சாலைகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குடியிருப்பு பகுதிகளை நீர் சூழ்ந்து உள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தின் தாமிரபரணி ஆற்றில் நீர் வரத்து தற்போது 10,000 கன அடிக்கும் அதிகமாக உள்ளது. மொத்த நீர் இருப்பு 72% கடந்துள்ளது. கோபால சமுத்திரம், அகஸ்தியர்பட்டி, அம்பாசமுத்திரம் போன்ற பகுதிகளில் வீடுகளுக்குள் புகுந்த மழை நீரால் பொதுமக்கள் அவதி அடைந்துள்ளனர். பாபநாசம் அணைக்கு தற்போது வினாடிக்கு 6200 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. மணிமுத்தாறு அணைக்கு 3000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இந்த அணை பகுதிகளுக்கு வரும் தண்ணீரை தவிர மாவட்டத்தின் மொத்த மழை அளவும் பெய்து கொண்டிருப்பதால் தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. குறைந்தபட்சம் 10,000 கன அடி நீர் தற்போது வந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுவே திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் தற்போது இருக்கும் மழை நிலவரம். பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மீண்டும் மீண்டும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆனந்தி, தொடர்ந்து நிகழ்வுகளையும் தகவல்களையும் திரட்டிக் கொண்டிருக்கிறோம். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி வனராஜ் சங்கர்.